ஐந்தாம் தமிழ்ச்சங்க நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். 2025ஆம் ஆண்டு ஐந்தாம் தமிழ்ச்சங்கம் செய்த சிறப்பான சம்பவங்களை இப்போ நம்ம பார்க்க போகிறோம். முதல்ல 2025 எப்படி தெரியுமா இருந்தது? இந்த ஆண்டுடைய ஆரம்பத்திலேயே ஐந்தாம் தமிழ்ச்சங்கத்துக்கு உள்ளிருந்தும் வெளியிருந்தும் ஒரு சில பிரச்சனைகள் வந்தது. அந்த பிரச்சனையின் காரணமாக நம்ம ஐந்தாம் தமிழ்ச்சங்கத்தில் மே மாதம் வரையிலுமே எந்த ஒரு செயல்பாடுகளுமே செய்யாமல் இருந்திருக்கும். அதுக்கப்புறம் தான் நம்மளுடைய செயல்பாடுகள் ஆரம்பிச்சது. என்னெல்லாம் பண்ணியிருக்கோன்னு பாருங்களேன். முதல்ல, இந்தியாவிலேயே எந்த ஒரு கட்சியும் எந்த ஒரு இயக்கமும் செய்யாத செயல் ஐந்தாம் தமிழ்ச்சங்கம் நாம் செஞ்சது. LGBT எதிர்ப்பு. ஒழுக்கக்கேடான இந்த LGBT எதிர்த்து ஐந்தாம் தமிழ்ச்சங்கம் நம்ம என்ன பண்ணோம்னா, ஆசீவக பிரம்மச்சரியத்தை கடைபிடிச்சு திருப்போரூர் முருகன் கோயிலில் வேண்டுதல் வைக்க போனோம். நம்மளுடைய LGBT எதிர்ப்பு நிகழ்வுல பல பெண்களும் குழந்தைகளுமே பங்கேற்றாங்க. நம்மளுடைய அடுத்த செயல்பாடு, திருவண்ணாமலை கோயிலுக்குள்ளே சென்று தெலுங்கு ஆதிக்கத்தை எதிர்த்து குரல் கொடுத்த ஐந்தாம் தமிழ்ச்சங்கம். தெலுங்கு பதாகையை கோயிலுக்குள்ளேயே கொண்டு போனோம். கோயிலுக்குள்ளேயே போயிட்டு இந்த நிகழ்வு பார்த்தீங்கன்னா சமூக வலைத்தளங்களில் பேசும் பொருளாச்சு. அதை பார்த்து பல தமிழ் தேசியவாதிகள் ஐந்தாம் தமிழ்ச்சங்கத்துக்கு ஆதரவும் தெரிவித்தாங்க. அடுத்து பாருங்களேன், திருச்சியில் ஒரு கோயில் வளாகத்திலேயே முழுக்க தெலுங்கு மொழி கொண்ட பதாகை. இது தமிழ்நாடு போலீஸே வச்சிருக்கு. இதை உடனடியாக நீக்க வேண்டும். நீக்கலைன்னா இங்கேயும் ஐந்தாம் தமிழ்ச்சங்கம் வேண்டுதல் வைக்க வருவோன்னு சொன்னோம். திருச்சி காவல்துறை மக்களுக்கு விளக்கம் அளிக்க வேண்டும். இது திருச்சி காவல்துறை செய்ய மறுத்தாங்கன்னா ஒன்றும் இல்லை, ஐந்தாம் தமிழர் சங்கம் திருச்சி திருவரங்க கோயில்லையுமே வேண்டுதல் வைக்க வரும். அந்த வேண்டுதல் ஒவ்வொரு முறையும் ஒவ்வொரு விதமாக இருக்கும். நாம் சொல்லி அடுத்த நாளே இந்த பதாகை நீக்கப்பட்டது. நம்மளுடைய ட்விட்டர் ஐடிக்கு திருச்சி காவல்துறையுமே இந்த பதாகையை நீக்கிட்டோன்னு சொல்லி ஒரு பதிவும் போட்டாங்க. என்னடா புதுசாக கோயிலுக்கு வேண்டுதல்லாம் வைக்க போகிறாங்களேன்னு நினைக்கிறீங்களா? இதுதான் ஆன்மீக அரசியல். நம்மளுடைய அடுத்த செயல்பாடு, பல நூற்றாண்டுகளாக யாருமே செய்யாத ஒன்று, எந்த ஒரு கட்சியும் செய்யாத ஒன்று ஐந்தாம் தமிழ்ச்சங்கம் செஞ்சிருக்கும். அதுதான் தமிழ் குடிகளின் ஒற்றுமை. அவனால் அனுப்பப்பட்ட தெலுங்கர்கள் தான் ஹரிகரன் புக்கர்ன்றவங்க தான் இங்கே ஆட்சி பிடிக்கிறாங்க. அதற்கப்புறம் தான் இந்த ஏற்றத்தாழ்வில் உருவாக்குறாங்க. அதுக்கு முன்னால் ஏற்றத்தாழ்வுலாம் இல்லைங்க. 700 வருஷத்துக்கு முன்னால் ஏற்றத்தாழ்வுலாம் கிடையாது. இந்த ஏற்றத்தாழ்வு சமீப கால வரலாறு தான் இது. அதை இவங்க தான் புகுத்துறாங்க. நம் எதிரிகள், இந்த ஆளும் வர்க்கம் எது நடக்கக்கூடாதுன்னு நினைச்சாங்களோ அதை நம்ம நடத்தி காமிச்சோம். தமிழ் குடிகளில் ஏற்றத்தாழ்வுகள் கிடையாது, அனைத்து தமிழ் குடிகளும் உயர்ந்த குடிகளே. இந்த கருத்தை சொன்ன நம்ம பாண்டியன் ஐயாவின் பிறந்த நாள் அன்று அனைத்து தமிழ் குடிகளும் நாம் சேர்ந்து ஒன்றிணைஞ்சோம். இந்த நிகழ்வு இருக்குல்ல, இது வரலாற்றிலேயே யாருமே செய்யாத நிகழ்வு. அதை நம்ம செஞ்சு காமிச்சோம். நம்மளுடைய அடுத்த நிகழ்வு வரலாற்றிலேயே யாரும் செய்ய துணியாத ஒன்று, தேவர் தேவேந்திரர் குடி ஒற்றுமைக்கான கபடி போட்டி.
இந்த கபடி போட்டியை தடுக்கிறதுக்கு ஆளும் வர்க்கத்திலிருந்து பல சிக்கல் நமக்கு வந்துச்சு. ராமநாதபுரம் காவல் நிலையங்கள் அனைத்திலையுமே மறைமுக உத்தரவு போட்டிருந்தாங்க. இந்த கபடி போட்டிக்கு எக்காரணத்து கொண்டும் பெர்மிஷன் கொடுத்துடக்கூடாது. பார்த்தீங்களா, ஒரு குடி ஒற்றுமைக்காக நடத்துகிறோம், எவ்வளோ சிக்கல் வருதுல்ல. அதனால் 5ஆம் தமிழ்ச்சங்கம் என்ன பண்ணோன்னா, காவல்துறையோட பெர்மிஷன் இல்லாமலேயே நம்ம இந்த கபடி போட்டியை வெற்றிகரமாக நடத்தி முடித்தோம். நம்மளுடைய நோக்கம் வந்து நம்ம எல்லாரும் தமிழர்கள் ஒற்றுமையா இருக்கணும், அதான் நம்மளுடைய நோக்கம். ராமநாதபுரத்துல எந்த ஒரு ஊர்லயுமே இது நடத்தக்கூடாதுன்னு போலீஸ் ஸ்டேஷன்ல எல்லா ஸ்டேஷனுக்கும் மறைமுக ஒரு அறிக்கை வந்திருக்கு. பல நூற்றாண்டுகளுக்கு பிறகு தேவேந்திரர் ஒற்றுமைக்காக ஒண்ணு கூடுறோம். அதுல நீங்க பிளேயர்ஸா வந்திருக்கீங்க, அதனால நீங்க எல்லாரும் வெற்றியாளர்கள் தான். திரு சுரேந்தர் தேவேந்திரகுல வேளாளர், திரு குட்டீஸ்குமார் தேவர், திரு தவமணி தேவர், திரு பிரதீஷ் தேவேந்திரகுல வேளாளர், திரு சக்தி முருகன் தேவேந்திரகுல வேளாளர், திரு குருபாலன் தேவர். ஏற்றத்தாழ்வுலாம் கிடையாது, எல்லாரும் சரிசமம் தான். என்ன விளையாடும் போது வந்து ஒரு குடி வந்து நல்லா விளையாடாம ஒரு குடி நல்லா விளையாட அப்படிலாம் கிடையாது. நம்ம எல்லாரும் ஒண்ணு சேர்ந்து தான் வெற்றி அடைஞ்சோம். தேவர் தேவேந்திரர் இந்த 2 குடிகளை சார்ந்த பசங்களுமே தெளிவா தாங்க இருக்காங்க. என் பேர் பாண்டி, நான் வந்து தேவேந்திர இங்கே சேர்ந்தவன். இங்கே ராமநாதபுரம் மாவட்டத்தில் இப்படி ஒரு கபடி போட்டி நடந்தது இல்லை, இப்போ வந்து முறையாக நடந்திருக்கு. உண்மையிலே வந்து சிறப்பான ஒரு ஒற்றுமை இருக்குது எல்லாருக்கும். என் பேர் சக்தி முருகன், நான் மெயின்மே டீம்லேருந்து பேசுகிறேன். ராமநாதபுரம் மாவட்டத்தில் இந்த மாதிரி மேட்ச் நடத்துனதில்லை, இது ஒரு பெருமையாக இருக்கானா. ஒரு தேவர் இணைந்து நடத்துறது ஒரு பெருமையாக இருக்குது. சுற்று வட்டாரத்தில் அவர் அண்ணன் சொன்ன மாதிரி அரசியலில் போய் சாதி கீதினா நிறைய ஒரு ஸ்போர்ட்ஸ் நடத்தாலே சாதி தான் வருது. ஆனால் இப்படி நடந்தால் ஓகே, இந்த மாதிரி எல்லா இடத்துலையுமே வரணும். பிளேஸ் மாதிரி எல்லாரும் வந்துடணும். நன்றி. தேவேந்திரன் இந்த போட்டி நல்லா இருந்துச்சு. எல்லா சமுதாயம் ஒன்றா விளாட்றது கொஞ்சம் பார்க்க கொஞ்சம் நல்லா சுறுசுறுப்பாக இருந்துச்சு. யார் மேலேயும் போட்டி பொறாமல் இல்லாமல் நல்லா ஒத்துமையாக இருந்து அவர் பேமை தெரிஞ்சுக்கிட்டாரு. நம்மளுடைய அடுத்த செயல்பாடு என்ன தெரியுமா? பரதராஜனான திருமால், பாரதத்துக்கே அரசன், அவருக்கான விழாவை 5ஆம் தமிழ் சங்கம் நடத்தி முடிச்சோம். இந்த பாரதத்தையே கட்டியாண்ட பரதராஜன் திருமால் என்னும் திருமாவளவன், பெருமாள் என்னும் எங்கள் பெருமானவன், விஞ்ஞானத்தின் உச்சம் அவன், அவனே எங்கள் வீட்டினன். அந்த விழாவை நடத்தி முடிச்சதுக்கு அப்புறம் என்ன தெரியுமா நடந்தது? இந்த பாரதம் முழுக்க 5ஆம் தமிழ் சங்கம் ட்ரெண்ட் ஆனும். அது என்னதுன்னு நாங்க சொல்றதுக்கு பதிலா நீங்களே பாருங்களேன். ರಾವಣನ ಸ್ತುತಿ ಪಠಣ ಮಾಡಲಾಗಿದೆ. तमिलनाडुನ तिरुचिಯಲ್ಲಿ ನಡೆದಿರುವಂತ ಘಟನೆ ಇದು. नाडु के उन वैचारिक अतिवादियों के बारे में बताया था. News that's coming in, and this is from the state of Tamil Nadu. Now you would remember, viewers, that there was an effigy of एक स्थानीय संगठन एंथम तमिलर संगम के लोग भगवान இதை நீங்க கொஞ்சம் ஒத்து கவனிங்களேன். இந்தியா முழுக்கவே நாம் பேசும் பொருளானோம். ஆனா தமிழ்நாட்டில் எந்த ஒரு செய்தி சேனலுமே இதை பத்தி போட்டிருக்க மாட்டாங்க. பெரிய பெரிய யூடியூபர்ஸ்ன்னு சொல்றாங்களே, அவங்களும் இதை பத்தி பேசியிருக்க மாட்டாங்க. தமிழ் தேசிய ஆளுமைகள்னு சொல்லக்கூடியவங்களுமே நம்ம செஞ்சதை பார்த்து அமைதியா இருந்தாங்க, கண்டும் காணாமல் இருந்தாங்க. அவர் ராமலீலா நடத்தினா நீ ராவண பெருவிழா விட்டு வேல் வீச வேண்டியதானே, வால் வீச வேண்டிய ஏன் செய்யல? ஒரு நாள் ராவண பெருவிழா நடத்தி வேலை வீசல. நீ ராமலீலா மைதானத்துல தசரா விழா நடத்துற போது ராவண பெரும்பாட்டன் திருவிழா என்று நடத்துறேன் பாரா. அது எல்லாமே வாய்ப்பேச்சு தான் இல்ல. இந்த பின்னாடிகளுக்கு அவ்வளவு பயங்க. எக்காரணத்து கொண்டும் தமிழ்நாடு அளவுல 5ஆம் தமிழ் சங்கம் வெளியே தெரிஞ்சிடக்கூடாது. அந்த பயத்தின் வெளிப்பாடு தான் தமிழ்நாட்டில் இந்த செய்தியை முற்று முழுதா மறைச்சாங்க. 1,00,000 பார்வையாளர்கள் கொண்ட நம்ம யூடியூப் சேனல் இல்லை. நம்மளுடைய இன்ஸ்டாகிராம் மற்றும் ஃபேஸ்புக் பக்கங்களையுமே தமிழ்நாடு அரசு பிளாக் பண்ணிட்டாங்க. முற்று முழுதா நம்ம சமூக ஊடகங்கள்லேருந்து மறைக்கப்பட்டோம். இருந்தாலும் நம்ம ட்ரெண்ட் ஆகிறோம். ஆண்டு நாம எந்த அளவுக்கு மேல வர போறோம்ன்றது மட்டும் பாருங்க. இனிமே தாங்க ஆட்டமே இருக்கு.
உடம்ப இரும்பாக்கிக்கடா அடமலா ஆரம்பிச்சு வெளுத்து வாங்க போகுது. ஐந்தாம் தமிழ் சங்கம் எப்படி ஒரு மிகப்பெரிய சக்தியா உருவாகுதுன்றது மட்டும் பாருங்க. ஆமா, அடுத்த ஆண்டு யாரை குறிச்ச ஆண்டு? 2026. கூட்டுத்தொகை 10. யார் இந்த 10? 10 கலைகளாகிய 10 தலைகள் கொண்ட ராவணன். டைகர் கா 10 தலை கொண்ட தமிழ் கடவுள் ராவணனை குறித்த ஆண்டு தான் 2026. சும்மாவே நம்ம ராவணன் நம்ம எதிரிங்களுக்கு அப்படி பயங்காட்டுவார். அவருக்கான ஆண்டே வந்துருச்சு. என்னெல்லாம் நடக்க போகுதோ. 2026 இது நமக்கான ஆண்டு. தமிழர்கள் நாம் அனைவருமே சேர்ந்து 5ஆம் தமிழ் சங்கத்தை வளர்ப்போம். இந்த ஆண்டில் நடக்கவிருக்கும் தேர்தலில் வரலாறு காணாத அதிர்ச்சியும் மாற்றங்களும் இருக்க போகுது. 2026 நம் கடவுளர்களின் ஆட்டம் வெளிப்படையாக மக்களுக்கு தெரிய போகுது. உலகமே தமிழ்நாட்டை திரும்பி பார்க்கும். ஆமாம், எலெக்ஷனில் இவிஎம் மிஷின் இருக்குல்ல, அப்போ எப்படி நல்லவங்க வர முடியும்? 2026 இவிஎம்க்கு எதிராக ஒரு வேண்டுதலை வச்சுருவோமா? மக்களாகிய நீங்கள் தரக்கூடிய நிதி உதவி 5ஆம் தமிழர் சங்கத்தின் வளர்ச்சிக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும். உங்களால் முடிந்த நிதியுதவியை அளிக்க விரும்புவோர் திரையில் காணக்கூடிய இந்த ஜிபே நம்பர் மற்றும் இந்த அக்கவுண்ட் நம்பருக்கு பணம் செலுத்தலாம். நன்றி, வணக்கம்.